அதையும் தாண்டி அவர் அந்த வெறுங்காலோட போனேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் இல்லையா, அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பிளான்டான விஷயம், உண்மையெல்லாம் தெரிஞ்சு எங்கே அவர் குட்டு வாங்கிடுவாரோன்னு பயந்து இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு அவர் பிளான் பண்ணி தான் அவருடைய எல்லா விலை உயர்ந்த பொருட்கள் எடுத்துக்கிட்டு ரேஞ்ச் ரோவர் காரில் 5 கோடி ரூபா மதிப்பு தக்க அந்த ரேஞ்ச் ரோவர் காரில் தான் அவர் அங்கேருந்து போனாருன்னு ஒரு விஷயமும். சரி, 5 வருடமும் உங்கள் அப்பா அம்மா பார்க்க விடல, நாங்கள் ஹவுஸ் அரெஸ்ட்லாம் கான்செப்டை சொல்லியிருந்தீங்க இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நேராக அப்பா அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்கணும். ஒரு கூண்டுலேருந்து பறந்து போகிறீங்கன்னா அப்பா அம்மா வீட்டுக்கு தானே அங்கே போயிருக்கணும். இல்லை, நீங்கள் அந்த 3வது நபர் வீட்டுக்கு தானே போனீங்க அந்த இடத்துல, அப்படிங்கிற மாதிரியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அவங்க சொன்ன எல்லா விஷயத்துக்கும் அவங்க அடுத்தடுத்துக்கான பதிலாக இந்த இடத்துல வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 15 வருடங்களாக 2 பேரும் சேர்ந்து தானே எல்லாத்துலேயுமே டிசைட் பண்ணோம். ஓகே, அப்படி இருக்கும் போது இப்போ ஒரு பக்கம் நீங்கள் வைக்கிற அலிகேஷன்ஸ்க்கான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டு ஃபைனலாக அவங்க சொன்ன விஷயம், நான் இன்னும் உயர்ந்து தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரியும், இந்த மீடியா இவங்க எல்லாருக்குமே எனக்கு அன்பை காட்டுறீங்க, ஸோ நான் சட்டத்தையும் நீதியையும் நம்பியே நான் இருக்கிறேன், அதை நம்பி தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அவங்களோட அறிக்கையில்.